சேவியர் ஞானப்பிரகாசி இன்று தங்களுடைய 50வது ஆண்டு திருமண நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இவர்களுக்கு தொடர்ந்து இறை அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் குடும்பத்திற்கு தேவ ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஜோசப் ஜெகன் அவர்கள் குடும்பத்துக்கு இரவு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கவும் தொடர்ந்து இறைவனுடைய பாதுகாப்பு வேண்டி வேண்டிக் கொள்வோம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடையவும், வர்கீஸ் ராஜ் ஜெயா அவருடைய குடும்பத்திற்கு சமாதானத்திற்காகவும் உடலுள்ள நலனுக்காகவும் பிள்ளைகள் ஞானம் கல்வி தெய்வ பயத்தில் வளரவும் இழந்த சொத்தை மீட்டு தரவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறவும் வேண்டிக் கொள்வோம். ஞானமுத்து மேரி ஜெய்சீலி இவர்கள் குடும்பத்திற்கு மூவர் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் இறை சமாதானம் இறையாசி கிடைக்க வேண்டியும் மைக்கேல் திரேசா குழந்தை வார்க்க வேண்டியும் செவிலியர் பணிபுரியும் ஞான சார்ஜனா பணிபுரியும் இடத்தில் சிறப்பாக பணிபுரியவும் கொரோனா தொற்று நோய் முழுமையாக அழிந்து உலக மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படும் ஞான பிரான்சியா கடவுளுக்கு உகந்த குழந்தையாக வளரவும் மைக்கேல் திரேசா ஞான பிரகாசம் ஞான சார்ஜனா அவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் மரித்த ராஜா தேசதாஸ் அந்தோனிராஜ் தேவ சகாயம் அமல்தாஸ் ஞானமணி ஞான சௌந்தரி சோக்கி நந்தமால் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிகை தளத்தில் உள்ள ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியில் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக நாம் மன்றாடிக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியிலே நசரேத் பி ராயன் சேசம்மாள் வில்ஃபிரட் பெர்னாண்டஸ் செவிரியமாள் இருதயசாமி ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் செரமெட்டா மேரி சிஸ்டர் யாட்டினா மேரியுடைய ஆண்மலை பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் நம்முடைய பங்கில் வாழுகிற அனைத்து குடும்பங்களுடைய நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நிறை வாழ்வை நமக்கு நம்பிக்கையோடு தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முழுமையாக வழங்குவார் என்கிற விசுவாசம் உள்ள நம் எல்லோரையுமே இந்த நாள் திருப்பலி ஆசீர்வாதத்தை அருளுகிற பலியாக நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் முழு விசுவாசத்தோடு தேடுகிற பொழுது எல்லா விதமான நல் வாழ்வையும் கடவுள் வழங்குவார் என்கிற உண்மையான உணர்வில் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். பொது காலத்தின் 15வது வார ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ளுகிற நம் எல்லோரையுமே இந்த நாள் இறை வார்த்தை நாம் எல்லோருமே கடவுளின் வார்த்தை என்கிற விதை நம் உள்ளத்தில் நிறைவாய் விதைக்கப்பட்டு அந்த விதை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழ்போல்
வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். நாம் எல்லோருமே நல்ல விதைகள் விதைக்கப்படுகிற நல்ல நிலமாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசையாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் வாசிக்க போகிற இறை வார்த்தையை, கடவுளின் வார்த்தையை உள்ளத்தில் சுமப்போம். அந்த வார்த்தை நம் உள்ளத்தில் நிறைவான பலன் தரக்கூடிய நல்ல மரமாக வளர்வதற்கு ஏதுவான நல்ல நிலமாக நம்முடைய உள்ளத்தை இந்த நாளில் மாற்ற கடவுளின் அருள் கேட்டு இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக.
அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை திருவசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65. பாட வேண்டிய பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினே. கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளை, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைவர் எல்லோரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. கொரோனா அச்சுறுத்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் நம்மை காத்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை முன்னேறி செல்ல உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பேரன்பு பெரிது, அவருடைய இரக்கம் அளப்பரிது என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிற நாம் குறிப்பாக இந்த கொரோனா நாட்களில், தனிமைப்படுத்தப்படக்கூடிய நாட்களில் நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரால் மட்டுமே சமூகத்தை, மனித இனத்தை இந்த கோர பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும் என்கிற உண்மையை உள்ளார்ந்த விதத்திலே உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாக கடவுளை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக அமைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் கடவுளை தேடாதவர்கள் நிச்சயமாக ஒன்றும் செய்ய முடியாது என்கிற உணர்வுதான் எல்லா மனிதருக்குள்ளும் நிறைவாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆழமாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக அமைந்திருப்பதை இந்த நாள் வாசகங்கள் நமக்கு ஆழமாக உணர்த்தி காட்டுகிறது. ஒரு இறையடியார் ஒரு காட்டுல தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பக்கமாக ஒரு கல்வன் செல்லுகிறார். கல்வனுக்கு எப்பொழுது என்ன, யாரிடமாவது ஏதாவது இருக்காதா, பறித்து கொண்டு போகலாம் என்பதுதான் அவருடைய சிந்தனை. கொலப்பசியில இருந்த அந்த கல்வன் இரடையார் அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மறந்து அவர் முன்னால போய் டம்மு பூச்சான். ஒரு கத்தி எடுத்தான். கத்தி எடுத்து இரடையாரை பார்த்து குத்திடுவேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே குத்திடுவேன் அப்படின்னு அந்த சவுண்ட் அவர் காதுல காட்டுச்சு. முழிச்சிட்டார். முழிச்ச உடனே இரட்டையாருக்கு பயம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட என்ன செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கத்தியை காட்டி இருக்கிறத என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவரை பார்த்து சொன்ன உடனே இரடையார் ஒண்ணுமே சொல்லல. கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று அவர் சொன்னார். உடனே கத்தியை காத்தி மிரட்டவே ரொம்ப சிரிச்சார். கடவுள் காப்பாற்றுவாரா? எங்க கடவுள் காப்பாற்றட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மறுபடியும் கத்தியை வைத்து ஓங்குகிற பொழுது மீண்டும் இவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், முட்டாள், கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. கத்தியை வச்சிருந்தவனுக்கு ஒரே பயம். ஒருவேளை கடவுள் எங்க நிற்கிறாரா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தான். சுத்தி முத்தி பார்க்கிற பொழுது அவனுடைய சிந்தனை வேறு விதமாக சென்றது. கத்தியை கீழே போட்டான். உடனே தியானம் பண்ணிக்கிட்டு இறையடியார் கத்தி எடுத்தார். உன்னைய நான் இப்ப குத்த போறேன் அப்படின்னாரு. உன்னைய நான் இப்ப குத்த போறேன், உன்னைய காப்பாத்துவா? என்னைய கடவுள் காப்பாத்திட்டாரு. உன்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி என் கைக்கு வந்துருச்சு. இப்போ நான் உன்னைய குத்த போறேன், உன்னைய யார் காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் படக்குன்னு இரடியார் காலில் விழுந்து, ஐயா சாமி என்னை விட்டுருங்க, நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டான். என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறையடியார் எப்பொழுதுமே கடவுளை தேடுகிற மனிதர். இந்த கல்வன் எப்பொழுதுமே பொருட்களை தேடுகிற மனிதர். ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க பாருங்க. இரண்டு பேருக்கு முன்பாகவும் கத்தி வைக்கப்பட்டது. ஒருவர் சொன்னார் கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி, இன்னொருவர் சொல்லுகிறார் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. நம்பிக்கை என்பது யார் மீது, எந்த சூழ்நிலையில் யார் மீது வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் மனித
வாழ்வினுடைய நிறை ஆசீர் வெளிப்படுத்தப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இந்த மனிதன் துன்ப நேரத்திலும் கூட கடவுளை தேடாமல், ஏற்கனவே அவர் சொன்னார், கடவுள் இருக்கிறாரா என்று அவன் சுத்தி முத்தி பார்த்தா அந்த சூழ்நிலையில கத்தி கீழே விழுந்துச்சு. ஆனாலும் கூட அந்த கல்வனுடைய மனதில் கடவுள் நம்பிக்கை பிறக்கவில்லை, மனிதனைத்தான் நம்பினார். பொருட்களை தேடுகிறவர்கள், பொருட்கள் மீது ஆசை கொள்ளுகிறவர்கள், பொருட்களை அதிகமாக சேமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள், செல்வம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள் ஒருவேளை கோயிலுக்கு போலாம், ஆனால் அவருடைய உள்ளத்துல கடவுள் இருக்க மாட்டார். மாறாக அதிகமாக இன்னும் பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்களே ஒழிய, இந்த இறை அடியார் போல கடவுளை மட்டுமே முதன்மை பொருளாக கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை நாம் யதார்த்தமான வாழ்க்கையில கண்டுகொண்டே இருக்கிறோம். இந்த நாள் சிறப்பாக இப்படிப்பட்ட ஒரு அழைப்பினை தான் நமக்கு கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலவிதமான சூழல்கள் வரும். மகிழ்வான சூழல், சந்தோஷமான சூழல், ரொம்ப சோகமான சூழல், எல்லாவற்றையும் இழந்து போன சூழல். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லா நிலையிலும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த மனப்பக்குவம் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள இந்த நாள் வாசகங்கள் நமக்கு அருமையான ஒரு அழைப்பினை கொடுக்கிறது. வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்துல இறுதி வார்த்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியம் இதுதான்: கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது, இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது. ஆனால் அது எங்கே, எந்த இடத்துல விதைக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்ற அறுவடையைத்தான் அதால் கொடுக்க முடியும். ஏன்னு சொன்னா, கடவுளை நாம் எப்பொழுதுமே மந்திரவாதி போல யோசிக்க கூடாது, சோசியக்காரனை போல நாம் யோசிக்க கூடாது. சொன்னதெல்லாம் நடந்துவிடும் என்பதை போல நாம கடவுளை எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக, ஆண்டவரே ஒரு மந்திரத்தை சொல்லும், என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கட்டும் என்று சொல்லி கடவுளை நாம் கட்டாயப்படுத்த கூடாது. மனிதனுடைய உதவி இல்லாமல், மனித நம்பிக்கை இல்லாமல் கடவுளால் கூட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியாது என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை இன்றைக்கு நாம் எல்லோருமே உணர்ந்து அதற்கு ஏற்ப நாம் வாழ முற்படுகிற பொழுது இறைவன் விரும்புகிற பலனை, நாம் விரும்புகிற பலனை நிச்சயமாக கடவுளால் கொடுக்க முடியும், நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை தான் அது. எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த விதைப்பவர் ஓமையை ஆழமாக நமக்கு எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொழுது மாணவர்களை வகைப்படுத்துவார்கள். சில பையனை தூக்கி முன்னால தூக்கி வைப்பாங்க, சிலவனை மூணாவது பெஞ்சில் வைப்பாங்க, சில ஆட்களை கடைசி பெஞ்சு தான், மாப்பிள்ள முன்னால வந்துடாத அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி அதற்கு பேரே என்ன பேரு? மாப்பிள்ள பெஞ்சு. இது எதனுடைய அடிப்படையிலே செய்யப்படுகிறது? இப்படி செய்வது ரைட்டா தப்பா? அது அடுத்த கட்டம். ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையில இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது. சிலவங்க என்ன செய்வாங்க, நல்ல ஞானமுள்ள ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, படிக்கக்கூடிய பையனை படிக்காத பையன் கூட கொண்டு வைப்பாங்க. ஏன்? இவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் இப்படி நடப்பதில்லை. ஒரு சில ஆசிரியர்கள் இப்படி செய்கிறார்கள். படிக்கக்கூடிய பையனை கொண்டு போய் படிக்காத, படிக்க முடியாத அந்த பையனோடு சேர்த்து வைக்கிற பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யும்? மணக்கும் என்பதனுடைய அடிப்படையில
படிக்கக்கூடிய பையன் படிக்காத பையன் மீது அன்பு கொண்டு அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்கிற சிந்தனையிலே செய்யப்படக்கூடிய காரியம். அப்படிப்பட்ட நிலையில நாம நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது மாணவர்களை 3 விதமாக பிரிக்கலாம். முதல் நிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள். ஒருவேளை ஆசிரியர் பெருமக்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிரிக்கப்படாது. என்னடா பெருசா வித்தியாசமா சொல்லுதான் அப்படி. முதல் நிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள். திருமூலர் சொல்லுகிறார், அந்த முதல்நிலை மாணவர்கள் யாரை போல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அன்னப்பறவை போல, பசுவை போல இருப்பார்கள். அன்னப்பறவை என்ன செய்யும்? நீங்க பாலோடு எவ்வளவு தண்ணி கலந்து வச்சாலும் அன்னப்பறவை பாலை மட்டும் குடிச்சுட்டு தண்ணி அப்படியே ஒதுக்கி வச்சிடும். ஏமாத்தவே முடியாது. பசு என்ன செய்யும்? நீங்க எவ்வளவு வைக்கோல் போட்டாலும் சரி, புல் போட்டாலும் சரி, அப்படி உள்ள இறக்கிறோம். வீட்டுல போய் தொழுவத்துல கட்டி முடிச்ச பிறகு என்ன செய்யும்? உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து அசை போட்டு கொண்டே இருக்கும். உண்மையா பொய்யா? உண்மை. இந்த முதல்நிலை மாணவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஆசிரியர் பெருமக்கள் எதை வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அன்னப்பறவை போல பிரித்தெடுத்து எது என்னுடைய வாழ்வுக்கு தேவை, என் ஆசிரியர் சொன்ன எந்த கருத்து என்னுடைய வாழ்வுக்கு தேவை என்று சொல்லி அந்த முதல்நிலை மாணவரால், அன்னப்பறவை போன்று இருக்கக்கூடிய மாணவரால் பிரித்தெடுக்கக்கூடிய சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. பசுவை போல ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல சிந்தனைகளை அசை போட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் முதல்நிலை மாணவர்கள் என்று அருமையாக சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த இடைநிலை மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கிளியை போன்றவர்கள். இடைநிலை மாணவர்கள் கிளியை போன்றவர்கள். கிளி என்ன செய்யும்? நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும், வாமிட் பண்ணும். 3 3 எத்தனை? 6. நீங்க கிளிக்கு 3 3 7 சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எப்ப பார்த்தாலும் 3 3 7 சொல்லும். யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களை நம்புவார்கள். ஆனால் யோசிக்க தெரியாது. கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொடுத்ததை அப்படியே சொல்லுவார்கள். சுயமாக அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். மூன்றாவதாக சொல்லப்படுகிற கடைநிலை மாணவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஓட்டப்பான போன்றவர்கள். ஓட்டப்பானையில என்னத்தை ஊத்தி வைக்க முடியும்? என்னத்தை சேர்த்து வைக்க முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. எதையாவது ஊத்தி வைக்க முடியுமா? ஓட்டப்பானையில ஏதாவது பொருளை போட்டு வைக்க முடியுமா? போட்டு வைக்க முடியாது. நம்ம ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். இதை போன்றவர்கள் கடைநிலை மாணவர்கள். அவர்களிடத்துல எதுவுமே தங்காது. நல்ல கேட்டுடுவாங்க. பாத்தியார் சொல்லும் போது பெரிய அவரு நல்ல கேட்க நல்ல செவியுள்ளவர் போல கேட்பாரு. ஆனா மறுநாள் 2ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா அப்படியே முடிப்பான். 4ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா சொல்ல தெரியாது. ஆனா முதல் நாள் வார்த்தையார் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அருமையாக கேட்டுக்கொண்டு இருப்பார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில யதார்த்தத்துல நாம் இப்படி மாணவர்களை பகுத்தாய்வுபடுத்துகிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை நம்மை பகுத்தாகிறது. கடவுள் என்கிற ஆசிரியர் அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தை என்னுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட நிலையில் விதைக்கப்படுகிறது, நான் எப்படி எந்த நிலை மாணவனாக அதை நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன். முதல் நிலை மாணவனாகவா, இடைநிலை மாணவனாகவா, கடைநிலை மாணவனாகவா, எந்த நிலையில் நான் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறேன் என்பதை இந்த நாளில் நாம் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லி.
நாம் எந்த அளவுக்கு இறைவார்த்தையை நாம் உள்ளத்தில் சுமக்கிறோம். முதல் வாசகம் சொல்லுகிறது, இறைவார்த்தை சும்மா கிடையாது, அது எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது என்பதை நாம உள் வாங்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். அது மழையை போன்றது. இறைவார்த்தை மழையை போன்றது. மழை பூமியில விழுந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? விதையை முளைக்க செய்யாமல் திரும்பாது. அதுதான் மழையுடைய தன்மை. அது பூமியை நனைத்து உண்பவருக்கு உணவும் விதைப்பவருக்கு விதையும் கொடுக்கும். அவ்வாறே கடவுளுடைய வார்த்தையும் இருக்கும். அப்போ நான் மழையாகிய அந்த இறை வார்த்தையை எந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக நீராக நிரப்புகிறேன் என்பதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் வாசகம் அதைத்தான் உணர்த்தி காட்டுகிறது. நாம் மாணவர்களை 3 வகையாக பிரித்ததை போல இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் மனிதர்களை 4 வகையாக பிரிக்கிறது. முதல் வகை மனிதர்கள் யாரு? பாறையோரத்தில் விழுந்த விதை போன்றவர்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, பாறையோரத்தில் விழுந்த விதை, அடுத்து பாறையில் விழுந்த விதை, முட்செடியில் விழுந்த விதை, 4வதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இந்த பாறையோரத்தில் விழுந்த விதை போன்றவர்கள் யார்? யதார்த்தத்தில் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு முக்கியமானது என்னது? கோயிலுக்கு வரணும். 365 நாள் கோயிலுக்கு வந்துருவாங்க. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கோயிலுக்கு வந்த பிறகும் அவருடைய உள்ளம் கோயில் இருக்காது. கடவுள் மீது பதிய வைக்க முடியாதவர்களா? ஏன் கோயிலுக்கு வருகிறார்கள்? கோயிலுக்கு வந்தா தான் அவங்க நண்பர்கள் 4 பேர் வருவாங்க. நண்பர்களோடு அரட்டை அடிப்பது, நண்பர்களோடு புரணி பேசுவது, இன்னும் என்ன அப்படின்னு சொன்னா நண்பர்களோடு வெளியே போய் புகைப்பிடிப்பது, டீ குடிச்சு வரணும். ஆனா வீட்டுல எல்லாரும் என்ன நம்பிட்டு இருப்பாங்க? என் புள்ள கோயிலுக்கு போயிருக்கு, என் வீட்டுக்காரரு கோயிலுக்கு போயிருக்காங்க, என்னுடைய மனைவி கோயிலுக்கு போயிருக்காங்க, என்னுடைய நண்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவருடைய பிரசன்னம் கோவிலில் இருக்காது. பாதையோரம் விழுந்த விதைக்கு ஒப்பான மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மறையுறை நேரம் அவங்களுக்கு தூங்குற நேரம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஞ்ச கட்டிப்பிடிச்சு கூட அவர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்க. சிலவங்க அப்படி பார்ப்பாங்க, ரைட்டு ஆரம்பிச்சிட்டாரு, இது நம்ம நேரம் அப்படின்னு அப்படியே தலையை கிரைண்டர் ஆட்டுறது போல மறையுறை நேரத்துல, இறைவார்த்தை அறிவிப்பு நேரத்துல சிலவங்க வாசிக்கும் போதே ஆரம்பிச்சுவாங்க. தாராட்டுவதை போல அவர்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை விதைக்கப்படுகிறது, ஆனால் தடை செய்பவர்கள் இவர்களாக இருக்கிறார். இறைவார்த்தை அவருடைய உள்ளத்தில் நுழையா வண்ணம் எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவர்களே தடை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பாதையோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் என்று விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய உள்ளம் கடினப்பட்டு கிடக்கிறது. திருப்பாடல் 95 7 முதல் 8 வரை வாசித்து பார்க்கிறோம். உங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று இறைவார்த்தை அறிவிப்பு செய்கிறது. ஆனால் ஆலயத்திற்கு வருவது, இறைவார்த்தையை கேட்டு நம்பி அதற்கு ஏற்ப வழிபாட்டில் பெறுகிற எல்லா விதமான அருள் முறைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலய வழிபாடு. ஆனால் அங்கே வந்து இறை வார்த்தை தன்னுடைய உள்ளத்தில் நுழையா வண்ணம் தன்னுடைய உள்ளத்தை அவர்கள் கடினப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்களே இந்த
கடினப்படுத்துகிற நிகழ்வை செய்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் ஆண்டவர் பாறை நிலத்திற்கு ஒப்பாக்கி சொல்லுகிறார். பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் தான். கடினப்படுத்திக் கொள்வார்கள், கடினப்படுத்திக் கொள்வார்கள். ஆனா அவங்களுக்கு இறைவார்த்தை கேட்கணும்னு ஆசை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த வாரம் இந்த சபை, அடுத்த வாரம் அந்த சபை, அதுக்கு அடுத்த வாரம் அந்த சபை, 4வது வாரம் டிவி. இறைவார்த்தையை கேட்கிறோம், ஆசை இருக்கு. ஆனா ஒரு இடத்துல நிலையாக அவர்களால் வேரூன்றி இருக்க முடியாது. காரணம் என்ன? பாறை நிலம். இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனா ஆசை இருக்குது. ஒவ்வொரு வாரமும் இல்லைன்னா ஒரு மாசம் ஒரு சபை, இன்னொரு மாசம் இன்னொரு சபை, அங்க போய் அவர் என்னத்தை அறிவிக்கிறாரு சரியில்லை, அப்ப இங்க போ, இங்க போய் அவர் என்னத்தை அறிவிக்கிறாரு சரியில்லை, அப்ப இங்க வா, இங்க என்ன இந்த டிவில என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு கிடையாது. அதிமேதாவிகள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்கள் கொள்கை பிடிப்பு அற்றவர்கள், இறைவார்த்தை கொள்கை பிடிப்பு அற்றவர்கள். விவிலியம் அதைத்தான் சொல்லுகிறது. பாறை நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கொள்கை பிடிப்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மார்க்கதர்சியில் நம்ம பார்க்கிறோம், ஒரு இளைஞர் உள்ளாடையின்றி உடம்புல ஒரு துணியை போர்த்தி கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவர் சென்றார். விவிலியம் சொல்லுகிறது. அவர் போய் பிடிச்சாங்க. அவன் என்ன பண்ணான்? இருக்க அந்த துணியை கட்டி போட்டு ஓடியே விட்டான். இனி ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி சென்றார். துன்பம் வருகிற பொழுது அவன் கிறிஸ்துவை விட்டு ஓடி போகிற மனநிலை கொண்ட மனிதன், பாறை நிலத்திற்கு ஒப்பானவன் என்று விவிலியம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக முச்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதை போன்றவர்கள் யார்? இவங்க நல்ல சந்தோஷமா இறைவார்த்தையை கேட்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்பார்கள். ஆனால் உலக கவலை, நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, ஒருவேளை நான் கொரோனால செத்து போயிருவேனா, கொரோனா என்னை தாக்கி விடுமா, இதை போன்ற கவலைகள். ஐயோ அடுத்த 2 வருஷத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆச்சு, ஐயோ தெரியவில்லையே என்று இறைவார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட கவலைகளையும் உள்ளத்தில் சுமந்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட கவலைகளோடு அவர்கள் இறைவார்த்தையை உள்வாங்க முடியாது. முட்செடிகள் போன்று அவை நெருக்கிவிடும். உலக கவலையும் செல்வ மாயையும் அவர்கள் உள்ளத்திற்குள்ளாக இறைவார்த்தை செல்ல விடாமல் தடுக்கிறது. பைபிள்ல பார்க்கிறோம், ஒரு செல்வரான ஒரு இளைஞர், அவர் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து வெறும் கையோடு நீ பின்பற்று. அவர் பின்பற்றினாரா? பின்பற்றல. தன்னிடம் இருப்பதை அவர் பகிர்ந்து கொடுக்க மனமில்லாத மனிதனாக கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றார். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 21, 22 நம்ம அதான் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இப்படியாக பாறை நிலத்தில் முச்செடி நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் கொடுக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்க வேண்டும். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? என் அன்புக்குரியவர்களே, விவிலியம் முழுவதுமாக பார்த்தாலும் நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிகச்சிறந்த உதாரணம், ஆகச்சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். திறந்த மனதோடு அவர் இறைவார்த்தை உள்ளத்திற்குள்ளாக அனுமதித்தார். அதனால
தான் சொன்னாரு, ஆண்டவரே நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில எது வேணாலும் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் செயலாற்றும் என்று அவர் விட்டுவிட்டதை பார்க்கிறோம். முற்றிலும் தன்னை கடவுளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்த அன்னை மரியாள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 37வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அவர் அடுத்து செய்த காரியம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் உள்ளத்தில் பதிய வைத்து சிந்தித்தார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பார்த்தார். எனவேதான் அன்னை மரியாவால் இறுதி வரை சிலுவையின் அடியில் போய் நிற்கக்கூடிய சூழல் வந்த பொழுதும் கூட அவர் அங்கே சென்று இறை வார்த்தை கொடுத்த அந்த அழைப்பிற்கு முற்றிலுமாக அவர் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நிகழ்வை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை. சிலுவையின் அடியில் அவர் சென்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாதை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் பெயர் பெற்றவர். காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? அவர் விதைக்கப்பட்ட இறைவார்த்தை என்னும் விதையை தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக ஆழமாக செலுத்தியவர். பாறை போன்று தன்னுடைய உள்ளத்தை அவர் கடினப்படுத்திக் கொள்ளவில்லை. உலக மாயையும் செல்வமும் அவரை நெருக்கிவிடவில்லை. அவர் மனத்தை ஒருமுகப்படுத்தியவர். கடவுளுடைய வார்த்தையை அப்படியே உள்ளத்திற்குள்ளாக ஆழமாக செலுத்தியவர். எனவே அவர் பெயர் பெற்றவர். அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீர் பேறு பெற்றவர். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். அன்னை மரியே, நீர் பேறு பெற்றவர். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் எடுத்து சொல்லுகிற செய்தியாக அமைந்திருக்கிறது. அன்னை மரியாளை போல நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இறை வார்த்தையை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக செலுத்துங்கள். அந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தியுங்கள். இறை வார்த்தை எதை செய்ய விரும்புகிறது என்பதை உணருங்கள். அதற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை இந்த சமூகத்தில் யதார்த்தத்தில் வாழ்ந்து காட்டுங்கள். நிறை ஆசிரை நிறைவாக அன்னை மரியாளை போல பெற்றுக் கொள்வீர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, இப்படி வாழ்பவர்களுக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு, சோதனை உண்டு, வேதனை உண்டு. ஆனால் கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். முழுமையான விடுதலையை கொடுப்பார். இந்த விடுதலையை எதிர்நோக்கிதான் இன்றைக்கு உலகம் முழுமையும் காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தை என்கிற மருந்து நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக புகுத்தப்பட வேண்டும். இறை வார்த்தை என்கிற விதை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக விதைக்கப்பட வேண்டும். இறை வார்த்தை என்கிற விதை விதைக்கப்பட்டவுடன் அதை கடவுள் மனநிலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார் என்பதாக நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள் விரும்புகிற வாழ்வாக உங்களுடைய என்னுடைய வாழ்வு நிச்சயமாக இருக்கும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுவோம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதே மேலானது. திருப்பாடல் 118 8வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எதிர்காலத்தை குறித்த கேள்வி இருக்கலாம். எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற பயம், அச்சம் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மறந்து போகக்கூடாது, கடவுள் இருக்கிறார். கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் வாழுகிற கடவுள். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அவர் உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள், நீதியான கடவுள். இதை
நாம் நம்புவோம் என்று சொன்னால் நம் உள்ளம் நல்ல உள்ளமாக நல்ல நிலமாக இருக்கும். சொல்லப்படுகிற விதைக்கப்படுகிற வார்த்தை நல்ல விதையாக நம்முடைய உள்ளத்திலே வேறொன்றும் அடி ஆழம் வரை செல்லும். அப்பொழுது நாம் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் கொடுக்கிற மனிதர்களாக இந்த சமூகத்தில் நாம் மாறிப்போம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நாம் முதல் நிலை மாணவர்களா, இடைநிலை மாணவர்களா, கடைநிலை மாணவர்களா என்பதை மட்டும் யோசித்து பார்க்காமல் என் உள்ளம் பாதை நிலமா, பாறை நிலமா, முச்செடி நிலமா, நல்ல நிலமா, எந்த நிலமாக என்னுடைய உள்ளத்தை இதுவரை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் விரும்புவது ஒன்றே ஒன்று, நம் உள்ளம் நல்ல நிலமான உள்ளமாக இருக்க வேண்டும் என்பதுதான். கடவுள் விரும்புவது ஒன்றே ஒன்று, நாம் 100% விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பதுதான். எனவே இப்படிப்பட்ட கடவுள் விரும்புகிற 100% விளைச்சலை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடியாகிய அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. மனிதர்களோடு அல்ல, இந்த உலகத்தோடு அல்ல, மாறாக உலகத்தையும் உலகத்தோடு சேர்ந்து மனிதரையும் படைத்த அதிபெரும் படைப்பாளியாகிய உருவாக்கக்கூடிய மேன்மை கொண்ட கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இணைப்பு தான் நமக்கு நிறை வாழ்வை கொடுக்கும் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்வோம். இறுதியாக யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31, 32 நமக்கு அருமையாக சொல்லுகிறது, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நான் சொல்லுகிறேன், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென். அன்பான ஆண்டவரே இறைவா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக தாய் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் எல்லாரும்
இன்றைக்கு கடவுள் இறைவார்த்தையின் வழியாக விரும்புகிற அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையினுடைய வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ தேவையான அருளை தார். அப்படி வாழ்வதன் வழியாக இறைவன் விரும்புகிற 100% பலனை கொடுக்கும்படியான அருளை எல்லோருக்கும் பொழிந்து காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாட்டை வழிநடத்துகிற சமூக தலைவர் எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே அவர்களுடைய பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் ஆண்டவரே, மக்கள் நலன் ஒன்றையே தங்களுடைய உள்ளத்தில் இருத்தி சுயநலத்தை வேறறுத்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நிறைந்த நல்ல பலனை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வாழுகிற நல்ல தலைவர்களாக அவர்களை உருமாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறை மாவட்டத்தையும் குறிப்பாக பேராலய பங்கையும் உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். ஆயரும் குருக்களும் துறவரத்தாரும் மறை மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பொது நிலையினரும் இந்த நாளில் சிறப்பாக இறைவன் விரும்புகிற இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வாழ்வை உள்ளத்தில் இருத்தி அன்னை மரியாளை போல உள்ளத்தில் சிந்தித்து இறைவன் எதை விரும்புகிறார் என்பதை ஆழமாக உணர்ந்து ஆயர் தொடங்கி அத்துணை இறை மக்கள் வரை இறைவன் விரும்புகிற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிரியர் நிறைவாக தாரும். என் பேராலய பங்கு குடும்பம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதியும். கேட்கக்கூடிய மனிதர்களாக மட்டும் இருந்து விடாமல் இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிற பிள்ளைகளாக எங்களையே நாங்கள் மாற்றி என் மறை மாவட்டத்திற்கு நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக, முன்மாதிரி உள்ள பிள்ளைகளாக, அதன் வழியாக நீர் விரும்புகிற 100% பலனை கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசிரையும் எங்கள் எல்லோருக்கும் கொடுத்து எங்கள் குடும்பங்களை காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்தில் தன்னலம் துறந்து பொதுநலத்தோடு பணிபுரிகிற அத்துணை மருத்துவர்களையும் செவிலியர்களையும் காவலர்களையும் தூய்மை பணியாளர்களையும் தன்னாரோ உள்ளம் கொண்டு செயல்படுகிற அத்துணை பேரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்கு தேவையான எல்லா அருள் உதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் நீதாமே நிறைவாக அவர்களுக்கு பொழிந்து தொடர்ந்து இந்த மணியை நல்ல உடலுள்ள சுகத்தோடு ஆற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே இறந்து போன என் சகோதர சகோதரிகளோட ஆன்மலைப்பாட்சிக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இழந்து தவிக்கிற குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த நல்ல ஆறுதலை தார். ஆண்டவரே, இந்த இறந்து போன சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அவர்களுடைய ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பான ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான நாளிலே இந்த இறைவார்த்தை பகிர்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவார்த்தை விரும்புகிற வாழ்வு ஒன்றே ஒன்று என்பதை இந்த நாளில் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்கிறோம். இறைவார்த்தை என்னும் விதை நல்ல நிலமாகிய எங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட ஆண்டவரே நீதாமே அருள்தார். அப்படி விதைக்கிற விதையை நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இறைவன் விரும்புகிற அந்த 100% பலனை கொடுக்கிற மனிதர்களாக எங்களையே நாங்கள் உருமாற்றிக் கொள்ள துணிகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை அல்ல, வாழுகிற மனிதர்களே அல்ல, மாறாக நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே எல்லாம் மாணவர் என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டு மனிதரை நம்புவதை விட இறைவா உம்மை நம்பி வாழுகிற பிள்ளைகளாக எங்களை நீரே மாற்றுவீராக. அருளையும் ஆசிரையும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திற்குள்ளாகவும் நிறைவாக பொழிந்து
ஆண்டவரே, கொரோனா குறித்த பயத்தை அகற்றி நீர் விரும்புகிற இயற்கை வழி வாழ்வை, எங்கள் கலாச்சாரம் சார்ந்த வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ்ந்து போலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மை தன்மையை நாங்கள் ஆழமாக உணர்ந்து இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையில எங்களுடைய வாழ்வை நிறைவான வாழ்வாக அமைத்துக் கொள்ள ஆண்டவரே அருள் தாரும். தொடர்ந்த உம்முடைய அருளும் ஆசீரும் வல்லமையும் இரக்கமும் எங்களை நேரிய பாதையிலே வழி நடத்தட்டும். நாங்கள் இன்றும் என்றும் வாழுகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய சீடத்துவத்திலே பங்கெடுத்து உமக்கு சாட்சியம் வருகிற பேரருளால் எங்கள் எல்லோரையும் நிரப்பி காப்பீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லும் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. உடல் பொருளாவே உணர்வுகள் எல்லாம் உவக்குடன் நீ தந்தது. எல்லாம் தொடர்ந்தோம் திருவழி வைத்தோம் விடுவாய் இறைவா வலியாய் சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களின் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர், முதன்மை வானக தூதரோடும் அதிகணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவி இருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த நாளில் இந்த வரியை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற எல்லா குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அனைவரும் இல்லத்தில் பத்திரமாக இருங்கள். குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வெளியில் அடிக்கடி செல்ல வேண்டாம். அப்படியே சென்றாலும் முகக்கவசம் அணியாமல் செல்ல வேண்டாம். சென்று மீண்டுமாக வருகிற பொழுது உங்களுடைய கைகளை கிருமிநாசினி கொண்டு நீங்கள் கழுவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பகுதிகளிலே இந்த நாட்களில் அதிகமாக கொரோனா தொற்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே சற்றே கவனத்தோடு இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசி வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் இன்று உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியே அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.